தோறும் அற்புத செயல்களை காண செய்யும், மகிமை மாட்சிமை விளங்க செய்யும். அற்புத செயல்களை காண செய்யும், மகிமை மாட்சிமை விளங்க செய்யும். நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா, நாள் முழுதும் நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி வார்த்தையினால் அனைதோறும் கலிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு என்னை மகிழச் செய்யும். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு எங்களை மகிழச் செய்யும். நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா, நாள் முழுதும் நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் கலிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் வார்த்தையினால் என்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. என்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. என்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. தண்ணீரை நீ கடக்கும் போது தண்ணீரை அவர் துடைத்திடுவார். தண்ணீரை நீ கண்ணீரை அவர் துடைத்திடுவார். வெள்ளம் போல காற்று வந்தும் கசந்தமாரா மதுரமாகும். கசந்தமாயோர் வாழ்க்கை மாறும். கசந்தமாரா மதுரமாகும். வசந்தமாயோர் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தால்
இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. சொந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தேற்றிடுவார். கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தேற்றி. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. இஸ்ரவேலை ஹல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தனை இன்று இனி காண்பதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நம்மை நடந்தது. Lord shall take hold of our hand and he shall bless us. ஆண்டவராகிய தேவன் நம்மளுடைய கரங்களை பிடித்து நம்மளை ஆசீர்வதிப்பார். Today Sunday, let us look into the hills from whence our help cometh. இன்னைக்கு ஓய்வு நாளாக இருக்கிறது. நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் நம்மளுடைய கண்களை ஏறெடுத்து நாம் நோக்கி பார்ப்போம். Nothing is impossible for God. நம்மளுடைய ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. Nothing impossible. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. There's a song like this, is anything too hard for the Lord? இப்படி ஒரு பாடல் இருக்கிறது, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்று இருக்குமோ என்று. Is anything too hard for the Lord? Is anything too hard for the Lord? Is anything too hard? Is anything too hard? Is anything too hard for the Lord? No, nothing is too hard for the Lord. Come on, sing. No, nothing is too hard for the Lord. No, nothing is too hard. No, nothing is too hard. No, nothing is too hard for the Lord. No, nothing is too hard for the Lord. No, nothing is too hard for the Lord. No, nothing is too hard. No, nothing is too hard. என் தேவனால் ஆகாததொன்றுண்டோ? என் தேவனால் ஆகாததொன்றுண்டோ? என் தேவனால் ஆகாதது, தேவனால் ஆகாதது, தேவனால் ஆகாததொன்றுண்டோ? என் தேவனால் ஆகாததொன்றில்லை. என் தேவனால் ஆகாததொன்றில்லை. என் தேவனால் ஆகாதது. Nothing, 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 nothing is impossible for my God. No, nothing impossible for Him. God has done great things to me. He has blessed me and my family. There's nothing which He cannot do. He can do everything to me. I will praise His holy, wonderful name, for He has done great mighty things. I'll praise His wonderful, great, wonderful name, for
great things He has done in our life. Expecting a miracle. ஓர் அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். I'm expecting a miracle. ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். There is nothing which is impossible for thee. You can do everything for me. There is nothing which is impossible for you. Everything is possible for you. உங்களால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் உங்களால் ஆகும். உங்களால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாம் உங்களால் ஆகும். We will rise in your name. We will go in your power. We will rise in your name. We will go in your power. There is nothing impossible for thee. Nothing, 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 nothing. There is nothing impossible for thee. There is nothing, nothing, nothing. Hallelujah. In Psalms 91. சங்கீதம் 91 அதிகாரம். Today's verse is from Psalms 91 and verse 15. It says, He shall call upon me and I will answer him. I will be with him in trouble. I will deliver him and honor him. And in verse 16 it says, with long life will I satisfy him and show him my salvation. சங்கீதம் 91 அதிகாரம் 15 வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்பித்து அவனை கனப்படுத்துவேன். See, this is a psalm sung by Moses and after that it was sung by David. இந்த சங்கீதமானது மோசேனால் முதலாவது பாடப்பட்டது, அதற்கு பிறகு தாவீது ராஜாவால் பாடப்பட்டது. So what he is saying, இதிலே அவர் என்ன He shall சொல்லுகிறார்? call upon me and I will answer him. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள See, செய்வேன். it's a prophetical word which has come beneath from Moses and also from David. மோசேயின் வாயிலும் இருந்து தாவீது ராஜாவுடைய வாயிலும் இருந்து வந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் இவைகள். It is as the Lord speaks to a man. ஒரு மனுஷனிடம் ஆண்டவராகிய தேவனே பேசுவதை போல. So it's like a word from the Lord. இது ஆண்டவரிடத்திலிருந்து நேராக வருகின்ற வார்த்தையை போல. So he says, He shall call upon me. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். Who is it, me? யார் அந்த அவன்? That me is Jehovah. அவன் என்னை நோக்கி என்றால் என்னை என்பது யெகோவா தேவனை So he குறிப்பிடுகிறது. will call Jehovah நம் யெகோவா தேவனை நோக்கி கூப்பிடுவோம், and I will answer him. அப்பொழுது அவர் நமக்கு பதில் கொடுப்பார். So he says, He will call upon me, that is Jehovah. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் என்றால் மனுஷன் யெகோவா தேவனை நோக்கி கூப்பிடும்போது And I will answer him. அப்பொழுது அவர் நமக்கு பதில் So கொடுப்பார். how does Jehovah answer our prayers? எப்படி நம்மளுடைய பிதாவாகிய தேவன் யெகோவா தேவன் நம்மளுடைய ஜெபத்துக்கு பதில் Through அளிப்பார்? our Lord and Savior Jesus Christ, through His Holy Spirit. நம்மளுடைய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் So மூலமும். His Holy Spirit inside us does everything for us. நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறார். So you shall call upon Him. நீங்க அவரை நோக்கி கூப்பிடுவீங்க. And He is a God who can do anything the
impossible, it makes it possible. எப்படிப்பட்ட தேவனை நீங்க நோக்கி கூப்பிடுறீங்கன்னா அவரால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாத ஒரு தேவனை நோக்கி So he கூப்பிடுறீங்க. does the impossible for you. அவர் நீங்க நமக்கு நடக்கவே நடக்காது, இது என்னால முடியவே முடியாது என்று நினைக்கின்ற காரியத்தை நமக்கு செய்து Now you முடிப்பார். might be in such kind of situation where you are saying that something is not possible for you. நீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கலாம், இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை நீங்க இப்பொழுது சொல்லிக் கொண்டே இருக்கலாம், என்னால இது முடியல, என்னால இது செய்யவே And முடியாது it is என்று. impossible for me. இது என்னால முடியவே I don't முடியாது, have the strength. இதை செய்வதற்கு எனக்கு I don't பலன் have இல்லை, the ability. இதற்கு செய்வதற்கு என்கிட்ட திறமை I இல்லை, don't have the power. இதை செய்வதற்கு எனக்கு வல்லமை I இல்லை, don't have the age. இதை செய்வதற்கு எனக்கு வயதில்லை. So many questions and many answers from inside you might be speaking. உங்களுக்குள்ளே நிறைய கேள்விகளும் பதில்களும் எழும்பி வந்து கொண்டிருக்கலாம். The question will arise from you and the answer also will arise from you. உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி நீங்களே கேட்கலாம், அதற்கு பதிலும் நீங்களே சொல்லிக் கொண்டிருக்கலாம். So you will ask and yourself will answer. உங்களுக்குள்ள நீங்களே ஒரு கேள்வியை கேட்டு நீங்களே அதற்கு ஒரு பதிலும் கொடுத்து So it கொண்டிருக்கலாம். is not like that. ஆனால் அது அப்படி அல்ல. As Paul the apostle speaks, பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறது போல, I can do all things. என்னை பலப்படுத்துக கிறிஸ்துவின் I மூலமாக. can do all things through Christ who strengthens me. பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்றாரு பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் மூலமாக எல்லாவற்றையும் So நான் செய்வேன். whatever we don't do with our own strength. நாம் செய்கிறது எதுவாக இருந்தாலும் நம்ம சுய பலத்தினால் அதை If செய்ய we முடியாது. stand in our strength, நம்முடைய சுய பலத்திலே நாம் நிற்போம் என்றால், if we think that we can stand in our strength, நான் என்னுடைய பலத்தை வைத்து நான் நிற்பேன் என்று நான் we are நினைப்பேன் going to என்றால் fall. நாம் நிச்சயமாக கீழே தான் விழுவோம். Because we could not take another step without the help of the Lord. ஏனென்றால் அடுத்த அடியை ஆண்டுடைய உதவி இல்லாமல் நம்மளால எடுத்து வைக்க முடியாது. Hallelujah. ஹல்லேலூயா. So every step you and me, we walk just having the faith in the Lord and by the strength of the Lord. நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியாக இருக்கட்டும், ஒவ்வொரு பாத படியும் ஆண்டவருடைய பலத்தினால் தான் நாம் எடுத்து வைக்கிறோம். So in verse 14 it says, 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், because he hath set his love upon me. அவன் என்னிடத்துல வாஞ்சியா See, he இருக்கிறபடியால். is telling, because he has set his love upon me. அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடியால். Because he has set up his love upon me. அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடியாலே. Do you love the Lord? நீங்க அவர் மேல வாஞ்சியா இருக்கிறீங்களா? Do you love the Lord? உங்களுடைய ஆண்டவராகிய தேவனை நீங்க Do you have நேசிக்கிறீங்களா? trust in the Lord? ஆண்டவராகிய தேவன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? Do you have your hope in the Lord? உங்களுடைய நம்பிக்கை அவர் மேல காணப்படுகிறதா? Therefore will I deliver him. இங்கே வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நான் அவனை விடுவிப்பேன். Because he has got his love upon me. ஏன் அவர் உங்களை விடுவிக்கிறார் என்றால் நீங்க அவர் மேல வாஞ்சியா So இருக்கிறபடியாலே. in English it says, he had set his love upon me. இங்கிலீஷ்ல எப்படி எழுதி இருக்கிறதுனா, அவன் என் மேல அன்பா இருக்கிறதுனால. Hallelujah. ஹல்லேலூயா. அவனுடைய அன்பை நான் தான் அன்பு என்று என் மேல் வைத்தபடினால். Hallelujah. ஹல்லேலூயா. That is actual meaning. அதுதான் சரியான Because அர்த்தமாக he இருக்கிறது. has set his love not on man but on me. இங்கிலீஷ்ல எப்படி எழுதிருக்கிறது என்றால், அவன் அவனுடைய அன்பை வேற எதுலயுமே வைக்காம என் மேல வைத்தபடியினாலே நான் அவனை விடுவிப்பேன். Hallelujah. ஹல்லேலூயா. So the love what you have, on whom have you kept? நீங்க வைத்திருக்கிற அன்பானது யார் மேல வைத்திருக்கிறீங்க? If you have kept in a man, ஒரு மனுஷன் மேல நீங்க or அளவுக்கு if you அதிகமான have அன்பை kept in a woman, வைத்திருப்பீங்கன்னா, on a woman, இல்ல ஒரு மனுஷி மேல ஒரு அளவுக்கு அதிகமான அன்பை or நீங்க your வைத்திருப்பீங்கன்னா, father, your daughter, your sons, or whoever it might be, இல்ல ஒரு அப்பா மேல, இல்ல ஒரு அப்பா ஒரு மகள் மேல, இல்ல உங்களுடைய பிள்ளைகள் மேல உங்களுடைய அன்பு இருக்கும் or என்றால், your friends. இல்ல உங்க நண்பர்களிடத்துல But உங்களுடைய here அன்பு it இருக்கிறதா? says, he has put his love upon me. ஆனா இங்க வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்க, அவன் என்னிடத்துல அவனுடைய அன்பை வைத்தபடினாலே. So he says, because
அவன் வைத்தபடியினாலே Because அவன் அவனுடைய அன்பை என் மேல வைத்தபடியினாலே because he has set his love upon me, அவன் அவனுடைய அன்பை என் மேல அவன் வைத்ததினால therefore I shall deliver him. அதனால நான் அவனை விடுவிப்பேன். Therefore I shall அதனால் அவனை நான் விடுவிப்பேன். ஆமென். Hallelujah. Because he Hallelujah. has not set his love upon a man or woman or someone else. அவன் அவனுடைய அன்பை ஒரு மனுஷன் மேலயோ மனுஷி மேலயோ வேற எதிலுமே வைக்காம என் மேல வைத்தபடியினாலே நான் அவனை I விடுவிப்பேன். shall deliver him. அதனால் நான் அவனை Do you want the விடுவிப்பேன். deliverance? உங்களுக்கு அப்படிப்பட்ட விடுதலை Do you வேண்டுமா? want a deliverance in your life? உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை In your வேண்டுமா? workplace? உங்க வேலை In ஸ்தலத்துல your problems? ஏதாச்சும் பிரச்சனைகள் In இருக்கிறதா? something which is affecting your mind? உங்களுடைய எண்ணங்களை சிதறம் You might be வைக்கின்ற caught காரியங்கள் or you இருக்கிறதா? might be tied in a rope. ஒரு கயிறை வச்சு அப்படி கட்டுன நிலைமையில காணப்படுறீங்களா? If you put your trust and love on God, then you shall be delivered by the Lord. இப்படிப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கும் போது உங்களுடைய அன்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல நீங்க And the வைக்கும்போது word says, I will set him on high. அது மாத்திரமல்ல, அவர் உங்களை விடுவிக்கிறது மாத்திரமல்ல, அவர் என்ன பண்றாருன்னா அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். உயரத்துல கொண்டு போய் வைப்பேன். ஆமென். See, if you keep your love on man or a woman or someone else, they will not set you in a high place. உங்களுடைய அன்பை ஒரு மனுஷன் மேல மனுஷி மேல இல்ல வேற எங்கேயாச்சும் நீங்க வச்சீங்கன்னா அவங்க உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவாங்க But என்பது கிடையாது. instead, they will bring you down one day. அதுக்கு பதிலா அவங்க ஒரு நாளில் உங்களை கீழே தான் தள்ளுவார்கள். Man's love or women's love shall bring you down. ஒரு மனுஷனுடைய அன்போ இல்ல மனுஷியோட அன்போ உங்களை கீழே தான் கொண்டு போகிறதா But இருக்கிறது. the love what you have in the Father, ஆனா உங்க பிதாவாகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்க வைத்திருக்கிற அன்போ, because he has set his love upon me, இங்கிலீஷ்ல எப்படி எழுதி இருக்கிறதுனா அவன் அவனுடைய அன்பை என் மேல வைத்தபடியினாலே therefore I shall deliver him and I'll set him on high places. அதனால் நான் அவனை விடுவிப்பேன், அவனை உயர்ந்த இடத்துல And வைப்பேன். he also knows something. He knows my name. அது மாத்திரமல்ல, அவருடைய பெயரையும் அறிந்து வைத்திருக்கிறார். Moses, so many years before Jesus Christ, he says about this name. இந்த சங்கீதத்தை மோசே பல ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இவர் எழுதின The same சங்கீதம். psalm is said by David. இதே சங்கீதத்தை தாவீது ராஜாவும் பாடி So இருக்கிறார். many years before Jesus Christ. இந்த சங்கீதங்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ரொம்ப And he ஆண்டுகளுக்கு also முன்பதாக says, பாடப்பட்ட because சங்கீதம். he knows my name. அவர் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே, Hallelujah. Because he has known my name. அவன் என்னுடைய நாமத்தை If you அறிந்திருக்கிறபடியால் know the name of Jesus Christ of Nazareth, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை நீங்கள் அறிந்திருக்கும் போது many people call Jesus. நிறைய பேர் இயேசு என்று அழைப்பாங்க. See, there are so many men who have been called by the name Jesus. இந்த உலகத்திலே இயேசு என்று அழைக்கப்படுகிற நிறைய மனுஷங்கள் இருக்கிறார்கள். If you call that name, what is the use? இயேசு என்று நீங்க வெறுமையாக அழைக்கும் போது Always use the name Jesus Christ of Nazareth. எப்பொழுதுமே அவரை அழைக்கும் போது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவே என்று Jesus கூப்பிடுங்க. Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவே என்று Jesus Christ of கூப்பிடுங்க. Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவே என்று You know how கூப்பிடுங்க. Bartimaeus called? எப்படி பர்த்திமேயு அந்த நாட்களிலே அவரை நோக்கி கூப்பிட்டார். Oh, son of David. தாவீதின் குமாரனே, Oh, son of David. தாவீதின் குமாரனே என்று Have mercy கூப்பிட்டார். upon me. என் மேல இறங்குங்க என்று Call him கூப்பிட்டார். Jesus Christ of Nazareth. அதே போல நீங்களும் அவரை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவே என்று கூப்பிடுங்க. So if you call upon his name, அவருடைய நாமத்தை நோக்கி நீங்க கூப்பிடும்போது, if you love the Lord, நீங்க ஆண்டவர் மேல அன்பா இருக்கும்போது, then he shall answer you. Then he shall answer you. அப்பொழுது அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். He will be with you in trouble. ஆபத்திலே அவர் உங்க கூட There இருப்பார். are so many troubles waiting for us every day. ஒவ்வொரு நாளும் நிறைய விதவிதமான ஆபத்துகள் நமக்காக காத்து கொண்டு We do இருக்கிறது. not know what kind of trouble the devil has kept for you and me. ஆனா நமக்கு தெரியாது சாத்தான் அன்னைக்கு நம்மளுக்கு எந்த மாதிரியான ஆபத்தை வைத்திருக்கிறான் என்று. But we know one thing, the Lord shall set us free from every trouble. ஆனா ஒரு காரியத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம், எப்படிப்பட்ட
ஆபத்தாக இருந்தாலும் என்னுடைய ஆண்டவராகிய தேவன் நம்மளை விடுவிப்பார் And என்று. He shall not make us get stuck in any kind of trouble. எந்த ஒரு பிரச்சனையிலும் அவர் என்னை மாட்டிக்கொள்ள விடமாட்டார். So every weapon of the demon shall be broken by the Lord. அதனால் எல்லா விதமான சாத்தானின் ஆயுதங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே The முறியடிக்கப்படும். Lord has already proclaimed and sent His angels to protect you and me. ஆண்டவராகிய தேவன் ஏற்கனவே அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு விட்டார் நம்மை Before பாதுகாக்கும்படிக்கு. the planning of the demons against you, உங்களுக்கு விரோதமாக சாத்தான் செய்கின்ற திட்டங்களுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து அவருடைய தேவ before தூதர்களை, the plans of Satan, the Lord has already set His angels to protect you and me. சாத்தான் உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்ய வேண்டும் என்று சிந்திக்கின்ற திட்டங்களுக்கு முன்பதாகவே, சிந்திக்கிறதற்கு முன்பாகவே கர்த்தர் தம்முடைய தேவதூதனை அனுப்பிவிட்டார். ஆமென். You know why the Lord has sent His angels? ஏன் தேவ தூதர்களை அவர் அனுப்பி இருக்கிறார்? Before the planning which was made by the Satan against you and me. உங்களுக்கும் எனக்கும் சாத்தான் வைக்கின்ற திட்டங்களுக்கு முன்பதாகவே ஏன் அவருடைய தேவ தூதர்களுக்கு நம்மளை பாதுகாக்கும்படி It is not கட்டளையிட்டிருக்கிறார்? that after Satan has planned something, the Lord sends His angels. நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் உங்களுக்கு விரோதமாக திட்டம் செய்த பிறகுதான் அவர் தேவ தூதர்களை அனுப்புகிறார் என்பது கிடையாது. No. Before the plan rises in the mind of Satan, the Lord has already set His angels to protect you. சாத்தானுடைய எண்ணங்களிலே உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்ய வேண்டும் என்று தோன்றுவதற்கு முன்பதாகவே ஆண்டவராகிய தேவன் நம்மளை பாதுகாக்கும்படி That is அவருடைய the தேவ தூதர்களை plan and அனுப்பி the இருக்கிறார். structure how the Lord protects His people. அப்படிதான் இயேசு கிறிஸ்து அவருடைய ஜனங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. If anyone is going to build a very big house, யாராச்சும் ஒரு பெரிய வீடை கட்ட வேண்டும் என்று நினைச்சாங்கன்னா, so what they'll do, they go to the engineer. அதற்கு என்ன செய்வாங்க? ஒரு நல்ல இன்ஜினியர் கிட்ட போவாங்க. Say, I want a room here, I want a room there, I want the bathroom here, I want the kitchen here, and all these things they'll tell to the engineer. அவங்களுடைய வீடு எப்படிலாம் இருக்கணும், இந்த இடத்துல ரூம் இருக்கணும், இந்த இடத்துல கிச்சன் இருக்கணும், இங்க பாத்ரூம் இருக்கணும், இங்க பெட்ரூம் இருக்கணும், எல்லாம் அவங்களுடைய பிளான் And எல்லாம் they'll இன்ஜினியர் say கிட்ட their சொல்லுவாங்க. budget and the size according to the size of the land what they have. அவங்க கிட்ட இருக்கிற நிலத்தின் அளவின் படியும் அவங்க கிட்ட இருக்கிற காசு எவ்வளவு வைத்திருக்கிறாங்களோ அதற்கேற்றபடி வீடை கட்ட வேண்டும் என்று So the திட்டம் செய்வார்கள். engineer will plan out. இதை அவங்க சொல்லும் போது அந்த இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்கன்னா பிளான் போடுவாங்க. So the engineer will plan out. அந்த இன்ஜினியர் பிளான் போடுவாங்க. So he will prepare a plan and show to the landowner, is it okay? அந்த நிலத்தின் அந்த அதிகாரி கிட்ட என்ன பண்ணுவாரு, அந்த இன்ஜினியர் இந்த மாதிரி பிளான் நான் போட்டிருக்கேன், இது ஓகேயா பாருங்க என்று சொல்லுவாரு. So after he accepts that, அந்த பிளான் ஓகே என்று அந்த நிலத்தின் உரிமையாளர் ஒத்துக்கொள்ளும் போது the engineer will send it to the structural engineer. அந்த இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் என்ற ஒருத்தர் கிட்ட போவார்கள். So they will send that copy to the structural engineer. அவங்க செஞ்ச அந்த பிளான் அந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் கிட்ட அவங்க கொடுப்பாங்க. The structural engineer will say what kind of rods you have to use, how many feet basement you have to take. அந்த நிலத்தின் திட்டத்தை அந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் பார்த்துட்டு எப்படிப்பட்ட கம்பிகளை பயன்படுத்த வேண்டும், எந்த அளவுல கம்பி இருக்கணும், எத்தனை செங்கல் வேணும், எவ்வளவு ஆழம் வேணும், எல்லாமே structure is only the base and the columns. அந்த ஃபவுண்டேஷனோ காலமோ எந்த மாதிரியான கம்பி போடணும், எவ்வளவு ஆழம் போடணும் எல்லாம் அந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் சொல்லுவாங்க. Likewise, அதே போல you are the house of the Lord. நீங்க ஆண்டவருடைய வீடாக இருக்கிறீர்கள். So the Lord has already, He Himself is an engineer and He Himself is a structural engineer. ஆண்டவருடைய வீடா இருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்துவே இன்ஜினியராகவும் இருந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியராகவும் இருந்து இப்படி இருக்க So He வேண்டும் will என்று plan திட்டம் out how வைத்திருக்கிறார். you should be. நீங்க எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் திட்டம் He will வைத்திருக்கிறார். plan out because this house does not belong to another person. You are another person. It belongs to God. இந்த வீடானது ஆண்டவருக்கு உண்டானது என்று அவர் எல்லாமே திட்டம் Because வைத்திருக்கிறார். this house belongs to the Lord. இந்த வீடானது இது ஆண்டவருடைய வீடாக So இருக்கிறது. He is the structural engineer. He is the engineer. He is the builder. இந்த வீட்டிற்கு எல்லாமே அவராக இருக்கிறார். So my dear people of God. அதனால என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, So you are
a structure of God. நீங்க ஆண்டவருடைய ஒரு திட்டமாக இருக்கிறீர்கள். Oh, hallelujah. Hallelujah. So the Lord has molded you and built you wonderfully. You have been made. ஒரு குயவன் எப்படி அழகாக செதுக்கி அந்த எல்லாவற்றையும் செய்கிறாரோ அதே போல அவர் உங்களையும் அழகாக And the செய்திருக்கிறார். Lord shall never allow the evil one to take control of this house, because this house belongs to the Lord. அது மாத்திரமல்ல, அந்த வீடை கட்டிவிட்டு அந்த வீடை சாத்தானானவன் ஒருபோதும் நெருங்க கூடாதபடிக்கு ஆண்டவராகிய தேவன் கவனமாக இருப்பார். Be careful. See, now you come to the point, this house belongs to the Lord. இந்த வீடானது இது கர்த்தருடைய வீடாக So இருக்கிறது. if this house belongs to the Lord, He is the caretaker and He is the owner. இந்த வீடானது கர்த்தருடைய வீடாக இருக்கும்போது அதோடைய பாதுகாவலராகவும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவே பாதுகாத்துக் So கொண்டிருக்கிறார். He is not going to give it to rent, because He does not need anything from the Lord, because the house belongs to the Lord. அந்த வீடை அவர் வாடகைக்கோ எதற்குமே விட மாட்டார். ஏனென்றால் அந்த வீடு ஆண்டவராகிய தேவனுடையது. So this house every day comes in the morning and He walks inside the house. ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்த வீட்டுக்குள்ளே வந்து அவர் நடப்பார். So you are the housemates of the Lord's place to walk inside you. You should give place. நீங்கள் ஆண்டவருடைய வீடா இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அவர் வந்து நடப்பதற்கு நீங்க அவருக்கு இடம் கொடுக்க You know what's the வேண்டும். thing happening? The Lord has built a house and you think that you are the owner and you don't allow Him inside His house. ஆனா இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறதுனா, ஆண்டவருடைய திட்டத்தின்படி எல்லா வீடெல்லாம் கட்டி வைத்துட்டாரு. ஆனா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க, இது என்னுடைய வீடு என்று நினைத்துட்டு உங்க இஷ்டத்தின்படி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். Because this body does not belong to you. ஏனென்றால் இந்த சரீரமாகிய வீடானது இது உங்களுக்கு உண்டானதல்ல, This இது body கிறிஸ்துவுடையது. belongs to the Lord. இந்த சரீரமானது இது ஆண்டவருடைய ஆலயமாக So the Lord இருக்கிறது. wants to come inside and stay in this house, and the Lord wants to take pleasure of this house. இந்த வீட்டிலே ஆண்டவராகிய தேவன் வந்து வாசம் பண்ணி இதிலே அவர் களி கூர்ந்து மகிழ வேண்டும். Hallelujah. Hallelujah. So, man was set his love upon the Lord. இந்த வார்த்தையின்படி ஆண்டவராகிய தேவன் மேல் அன்பை வைத்திருக்கிற ஒரு மனுஷனுக்கு, On whom have you kept your love? நீங்க உங்களுடைய அன்பை யார் மேல வைத்திருக்கிறீங்க? On whom have you kept your love? உங்களுடைய அன்பானது யார் மேல இருக்கிறது? My dear people, உங்களுடைய அன்பானது என்னுடைய it's பிள்ளைகளே. written, because He has set His love upon me. தமிழ்ல வந்து அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடினாலே என்று எழுதி இருக்கிறது. Therefore will I deliver him. அப்பொழுது நான் அவனை விடுவிப்பேன். And I will set him free, deliver him, and I will set him on high places. நான் அவனை விடுவித்து அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். Because he also knows my name, Jesus Christ of Nazareth. ஏன் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன்னா, அவன் என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே. And he shall call upon me, அப்பொழுது அவன் என்னை நோக்கி and கூப்பிடுவான். I shall answer him, நான் அவனுக்கு மறு உத்தரவு and I will be with him in trouble. ஆபத்திலே நானே அவனோட இருந்து. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து ஆமென். அவனை தப்புவித்து, அவனை தப்புவித்து அப்புறம் அவனை கனப்படுத்துவேன். அவனை கனப்படுத்துவேன். Hallelujah. ஹல்லேலூயா. The Lord shall honor you. அவர் உங்களை கனப்படுத்துவார். With long life will I satisfy you. Come on, say. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி And show him my salvation. என் ரட்சிப்பை அவனுக்கு And he காண்பிப்பேன். shall say, I have seen your salvation. அப்பொழுது நீங்க சொல்லுவீங்க, அவருடைய ரட்சிப்பை நான் உம்முடைய கண்டேன். ரட்சிப்பை என் கண்கள் கண்டது. ஆமென். And he shall say, அப்பொழுது I நீங்க have சொல்லுவீங்க, seen your salvation. உம்முடைய ரட்சிப்பை என் கண்கள் கண்டது. I have seen your salvation. உம்முடைய ரட்சிப்பை என் கண் I have seen கண்டது. your salvation. உம்முடைய ரட்சிப்பை You என் have கண்கள் delivered கண்டது. me நீர் எங்களை from the விடுவித்திருக்கிறீர். miry clay. உலையான சேற்றிலிருந்து Once I had been stuck, ஒரு நாளிலே நான் சிக்கிக் கொண்டிருந்தேன். now I am delivered இப்பொழுதோ நான் by the விடுதலையாகிறேன். blood of the Lamb. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. Would you be free from the burden of sin? There is power in the blood. Come on, say. Would you be free from the burden of sin? There is wonderful power in the blood. வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை இயேசுவின்
வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். There is power, 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 wonder working power in the blood. Come on, call upon the Lord. There is power, 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 wonder working power in the precious. நீங்க என்ன விடுதலை ஆக்கினதினால் உம்மை நான் துதிப்பேன், உம்மை நான் துதிப்பேன். சென்ற காலங்கள் எல்லாம் என்னை கண்மணி போல் காப்பாற்றி என்னை நடத்தினதால் துதிப்பேன். வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை. அவர் என்னை நோக்கி கூப்பிட்டபடியினால் அவனை விடுவித்து உயர்ந்த அடைக்கத்தில் வைத்து. அவன் என்னை நோக்கி கூப்பிட்டபடியினால் அவனை நான் விடுதலையாக்குவேன். வல்லமை உண்டு 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 இயேசுவே. ஓரபானா கானியா கிரியோந்துருனியா. வல்லமை உண்டு 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 உண்டு. Come on, say it. There is power, 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 wonder working power. The Lord. There is power, 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 power in the precious blood of the Lamb. I shall call upon the name of the Lord. He shall deliver me and set me in thy places. I shall call upon the name of the Lord. He shall deliver me and set me on high. There is power, 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 wonder working power of the Lamb. Come on, say, oh, hallelujah. Every evil power be broken in the name of Jesus Christ of Nazareth. Hallelujah. Every stings and sickness be removed in the name of the Lord. In the name of the Lord. Every sickness and stings be removed in the wonderful name of the Lord. Come on, say, there is power, wonder working power in the blood of the Lamb. Hallelujah. Amen. So ye shall call upon my name. அதனால் அவன் என்னுடைய நாமத்தை நோக்கி He shall call upon my name. அவன் என்னுடைய நாமத்தை நோக்கி And I shall deliver him. நான் அவனை விடுவிப்பேன். And I shall deliver him and set him in high places. அவனை விடுவிப்பது மாத்திரமல்ல, அவனை உயர்ந்த அடைக்கலத்திலும் வைப்பேன். And I shall honor him. அவனை நான் கனப்படுத்துவேன். And from every trouble I shall deliver him. எல்லா விதமான பிரச்சனையிலும் Are you in trouble, my dear friend? நீங்க அப்படிப்பட்ட பிரச்சனையில இருக்கிறீங்களா என்னுடைய அன்பான பிள்ளைகளே? Oh, my dear people, are you in trouble? என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அப்படிப்பட்ட பிரச்சனையில இருக்கிறீங்களா? Oh, is trouble always surrounding you? எப்பொழுதுமே பிரச்சனையில தான் நீங்க சூழ்ந்து இருக்கிறீங்களா? Many troubles you have surrounded you. நிறைய விதமான பிரச்சனைகள் உங்களை அப்படியே சூழ்ந்து இருக்கிறது. Oh, many troubles you've been surrounded with. நீங்க நிறைய பிரச்சனைகள் மூலமாக அப்படியே சூழ்ந்து இருக்கிறீர்கள். But one thing you should remember, you are under the blood of the Lamb. ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் நினைவில்
கூற வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் கீழே நீங்க இருக்கிறீங்க. Come on, say, I am covered by the blood of Jesus. நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மூடப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லுங்க. Come on, say, I am covered by the blood of Jesus. நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மூடப்பட்டு இருக்கிறேன். I am covered by the blood of Jesus Christ. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் மூடப்பட்டு இருக்கிறேன். I have been covered by the blood of Jesus Christ. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் மூடப்பட்டு No இருக்கிறேன். demonic spirits have got the ability and has got the power over me. எந்த ஒரு சாத்தானின் வல்லமைகளும் அவனுடைய ஆயுதங்களும் என் மேல அவனுக்கு அதிகாரம் All இல்லை. break, 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 break now in the name of Jesus. இப்பொழுதே எல்லாமே உடைகிறது உடைகிறது உடைக்கப்படுகிறது இயேசு Delivered நாமத்தினாலே. and covered by the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் விடுதலை அடைந்தேன். Delivered and covered by the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் விடுதலை அடைந்தேன். நான் மூடப்பட்டிருக்கிறேன். Delivered நான் விடுதலை அடைந்தேன். and covered நான் மூடப்பட்டிருக்கிறேன். by the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. Endra khania andronia andronia khania andronia. சங்கட சமயங்களோ மயங்கியே பாடுகிறேன். துங்கனை இறங்குமென எங்கியே நாடுகிறேன். பங்கமில்லாமல் பதிலளிப்பீர் என்றதால் பாடுகிறேன். பங்கமில்லாமல் என்றதால் பாடுகிறேன். ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது. ஆகாய பூமி மலை ஆலிகளுக்கெல்லாம் ஆகாய பூமி அளவில்ல ஆனந்தத்தால் அகம் நிறைந்தது. ஆண்டவர் காரியங்கள் அதிகம் சிறந்தது. அன்றாடும் காலை மாலைகளிலும் துதிக்க உயர்ந்தது. அன்றாடும் காலை துதிக்க உயர்ந்தது. Hallelujah. So when I call upon the name of the Lord, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை நான் நோக்கி கூப்பிடும்போது, if I have set my love upon him, நான் என்னுடைய அன்பை அவர் மேல வைத்திருக்கும் போது I shall be delivered. அப்பொழுது நான் விடுதலை அடைவேன். And I shall be set in the high places. நான் உயர்ந்த இடத்திலே And I shall வைக்கப்படுவேன். call upon him. நான் அவரை நோக்கி And he கூப்பிடுவேன். shall answer me. அவர் எனக்கு செவி கொடுப்பார். And he will be with me. He will be with me in every trouble. ஆபத்து வருகின்ற போது அவர் அந்த ஆபத்து நாளிலே என்னோட இருப்பார். Hallelujah. ஹல்லேலூயா. Do you want the Lord to be with you when you are in trouble? நீங்க ஆபத்துல இருக்கும்போது அவர் உங்க கூட இருக்க வேண்டுமா? So the people of Israelites, when they came out of Egypt, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்களில் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தபோது they saw many kinds of troubles overcoming them. அவர்கள் அந்த பாதையிலே நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தது. And they were, they were talking against the Lord. அந்த பிரச்சனைகள் வருகின்ற நேரத்திலே அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக பேசினார்கள். But you know one thing what the Lord said? ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் என்று தெரியுமா? In trouble I never let them
alone. ஆபத்து வருகின்ற நேரத்திலே அவர் அவர்களை ஒருபோதும் விடவில்லை. I was with them. அவர்களோடு நானும் And இருந்தேன். I was also inside the trouble and was troubled. அந்த ஆபத்திலே நானும் அந்த ஆபத்திலே அவர்களோடு இருந்த அந்த ஆபத்திலே அவர்களோட மேற்கொண்டு வந்தேன். அவர்களோடு நானும் அந்த ட்ரபிள்ல இருந்தேன். ஆமென். அவர்கள் துக்கப்படுகிற நேரத்தில் நானும் துக்கப்பட்டேன். அவன் கஷ்டப்பட்ட நேரத்தில் நானும் கஷ்டப்பட்டேன். Oh, this was the word of the Lord. இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. So he never leaves you alone when you are in trouble. அதனால் நீங்க ஆபத்து வருகின்ற நாட்களில் அவர் உங்களை விடவே இல்லை. He took hold of your hand. அவர் உங்களுடைய கைகளை பிடித்துக் And கொண்டார். he said to you, do not be afraid, for I am with you. அவர் என்ன சொன்னார்? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே Do இருக்கிறேன். not be afraid, for I am with you. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே I will இருக்கிறேன். take hold of your hand, நான் உன்னுடைய கரத்தை பிடித்துக் கொள்வேன். and I shall be with you. நான் உன்னோடனே இருப்பேன். Do not fear about anything. நீ எதை குறித்தும் பயப்படாதே, I am with you. ஏனென்றால் நான் உன்னோடனே So he will be in trouble when you call upon him, if you love and if you put your trust in the Lord. நீங்க உங்களுடைய அன்பை ஆண்டவர் மேல வைத்திருக்கும் போது, ஆபத்து நாளிலே நீர் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் He உங்களுடனே will deliver இருப்பார். you and he'll honor you, அவர் உங்களை விடுதலை செய்வார், உங்களை கனப்படுத்துவார். and with long life will he satisfy you. அது மாத்திரமல்ல, நீடித்த நாட்களால் உங்களை How many திருப்தியாக்குவார். people can say hallelujah? எத்தனை பேர் ஹல்லேலூயா என்று சொல்லுவீங்க? Come on, say with all your heart. உங்க முழு இருதயத்தோட ஹல்லேலூயா என்று சொல்லுங்க. Come on, say with all your heart. உங்களுடைய முழு இருதயத்தோட ஹல்லேலூயா என்று சொல்லுங்க. Come on, say. வானம் பூமி ஒளிந்து போனாலும் sing that song. ஒளிந்து போனாலும் Come on, say. வார்த்தைகள் என்றும் மாறாது, மாம்சம் அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்று நிலைப்பார். Come on, say. Deliverance in the name of our Lord and Savior Jesus Christ. வானம் பூமி ஒளிந்து போனாலும் மாம்சம் அழிந்து விசுவாசி Come on, sing with all your heart. உங்க இதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுங்க. Amen. Break every kind of evil power in the name of Jesus. Hallelujah. I will call upon the name of our Lord and Savior Jesus Christ.
ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை நோக்கி நான் கூப்பிடுவேன். And he shall answer me. அப்பொழுது அவர் எனக்கு செவி And he shall கொடுப்பார். be with me in trouble. ஆபத்து நாளிலே அவர் என்னோடனே இருப்பார். And he shall show me his salvation. அவருடைய ரட்சிப்பை எனக்கு காண்பிப்பார். With long life he will satisfy you and me. நீடித்த நாட்களால் உங்களை So what I have to do, I have to call upon him. இதற்கு நான் என்ன செய்ய I have to love him with all my heart. என்னுடைய முழு அன்பையும் நான் Then அவர் மேல் all வைக்க the other வேண்டும். people all around the world, I shall love my Lord. எல்லாரை விட அதிகமாக நான் என்னுடைய ஆண்டவராகிய தேவனை நான் நேசிக்க வேண்டும். Hallelujah. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் வானம் பூமி பாடை தீர்ந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால். வானம் பூமி பாடை தீர்ந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால். தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மாடினதாய். தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் என்னை நேசிக்கின்றாயா. Come on, come on, sing, sing, sing. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் சியாமல் இருப்பாயா. கல்வாரி காட்சியை எனக்காக எவ்வளவு நீ பாடுகளை பட்டீரையா. என்னை விடுவித்து உயர்த்திட சித்தம் கொண்டீரே, அதற்காக நான் உழைப்பேனையா. என்னை விடுவித்து உயர்த்த சித்தம் கொண்டீரே, அதற்காக நான் உழைப்பேனையா. உங்க ஊழியத்தை நான் செய்ய தேவையான பலன தாரும். உங்க ஊழியத்தை நான் செய்ய வேண்டிய பலன தாரும். என்னிடம் பலன் இல்லாத போதோ நீரோ எனக்குள் பலனாயிருக்கிறீ. என்னிடத்தில் பலன் ஒன்றும் இல்லை என்ற போது இதே என்னுடைய பலனானி. உம்மை போல ஓட பலன் தாரும். உம்மை போல பேசணுமே. உம்மை போல ஓட பலன் தாரும். உம்மை போல் நான் பேசணுமே. எல்லோரையும் ரட்சிக்க நீர் வந்ததினால் என்னால் இயன்றதை செய்யணும். எல்லோரையும் ரட்சிக்க நீங்க வந்தபடியால் உமக்காக ஊழிய செய்யணும். பேச எனக்கு கற்றுத்தாக தூதர்களை என்னோட அனுப்பும். பேச நீ கற்றுத்தாரும். என்னோடே நீங்க வாங்க. வாலிபர்கள் இளைப்படைந்து விழுந்து போவார்கள். நாங்களோ எழும்பிடுவோம்.
வாலிபர் இலை படைந்து ஓய்ந்து போவார்கள், நாங்களோ எழுந்து நீப்போம். உமக்காக காத்திருந்து நான் உங்க சித்தத்தை செய்யணும். பலனுள்ளவன் நானாலுமே பலனற்றவன் நானாலும், பலனுள்ளவன் நானாலுமே பலனற்றவன் நானாலும், உதவி செய்ய உமக்கு இதிலே சால காரியம். நாங்க எங்க பலத்தில் நாங்க செல்லாமலே பலத்தோட செல்லணுமே. நாங்க எங்க பலத்திலே செல்லாமலே பலத்தோடு நாங்க செல்லணும். கர்த்தாவே இறங்கி வாருமே, உங்க ஜனங்களுக்கு குரல் கேட்டிடும். அன்று மோசேயை அழைத்து அனுப்பினீரே, அதே போல எங்களையும் அனுப்பும். அன்று மோசேயினிடத்தில் பேசினது போல் எங்களோட கூட பேசுமே. முச்செடியை பார்க்கணுமே, அதனுள் இருந்து உங்க சத்தம் கேட்கணும். முச்செடியை பார்க்கணுமே, அதனுள் இருந்து உங்க சத்தம் கேட்கணும். கர்த்தா பலன தருபவர் நீங்க மாத்திரம், இதே என் பலனானவர். கர்த்தாவே பலனை தாரும் என் தேவனே, நீங்கதான் பலனானவர். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் எழுந்தருள்வாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். The Lord shall rise up and send his people. ஆமென். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அனுப்புவார். ஆமென். And no man can stop that person sent by the Lord. ஆண்டவரால் அனுப்பப்பட்ட அவரை ஒருவரும் தடை செய்ய முடியாது. For I shall be with you ஏனென்றால் நானே உன்னோடனே till the இருந்து end of the days, முடிவு பரியந்தமும் and I shall not leave you nor forsake you. நான் உன்னை ஒருபோதும் மறக்கவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் Go மாட்டேன். in the power what you have, because it's not you, it's me who is going to do the battle. உன்கிட்ட இருக்கிற பலத்தோட நீ கடந்து செல். அதனால உன்கிட்ட இருக்கிற பலனானது உன்னுடைய பலன் அல்ல, என்னுடைய பலனாக இருக்கு. My strength shall come with you. என்னுடைய பலனானது உன்னுடனே My வந்து strength shall go before you. என்னுடைய பலன் உனக்கு முன்பதாக சென்று My strength shall pull out every demonic power which is standing against you. உனக்கு விரோதமாக நின்று கொண்டிருக்கிற எல்லா சாத்தானின் வல்லமைகளையும் என்னுடைய பலனானது முறியடித்து போடும். They'll all fall down. அவைகள் எல்லாமே கீழே Because the power of God is going to come. ஏனென்றால் ஆண்டுடைய வல்லமையானது வரப்போகிறது. And it will come like a wind. அது ஒரு காற்றை போல The wind will be blowing in the air. அந்த காற்றானது பலமாக And it வீசப்படும். will, move towards the hills and the valleys. அந்த காற்றானது மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் பறந்து செல்லும். பறந்து செல்லும். And the villages all over. சுற்றிலும் இருக்கிற எல்லா கிராமங்களிலும் And the wind will start speaking. அந்த காற்றானது பேசும். You shall walk like how we walk in the sunshine. Hallelujah. சூரிய வெளிச்சத்துல நடக்கிறது போல நீங்க நடப்பீங்க. ஆமென். You shall walk how you walk it like in the sunshine. சூரிய வெளிச்சத்துல நீங்க நடக்கிறது போல நடப்பீர்கள். The thing and the evil power which is against us shall not be able to work against you and me. நமக்கு விரோதமாக இருக்கின்ற எந்த சாத்தானின் கிரியைகளும் கிரியை செய்ய முடியாது. Because the wind
is blowing. ஏனென்றால் அங்கே காற்று வீசுகிறது. And the wind has started speaking and a voice is coming from the wind. அந்த காற்றிலிருந்து ஒரு குரலானது தொனிக்கிறது. Grace is coming your way. கிருபை உனக்கு நேராக வருகிறது என்று. Now is the time of the salvation of the Lord. இப்பொழுதே ஆண்டவருடைய ரட்சிப்பை காண்கின்ற நாட்களாக இருக்கிறது. And the Lord has risen and he is coming towards you. எழும்பி உனக்கு நேராக வருகிறார். And the wind shall speak out the voice of the Lord. அந்த காற்று ஆனது ஆண்டவருடைய குரலை தொனிக்கும். And the angels will come in the form of a man. தேவ தூதர்கள் மனிதர்களுடைய சாயலாக வருவார்கள். And they will walk like a man. ஒரு மனுஷங்க எப்படி நடக்கிறத போல They நடப்பார்கள். will take the bag of a missionary. ஒரு மிஷனரியோட பேக்கை எடுக்கிறத போல எடுப்பார்கள். They will take the bag of the missionary. ஊழியக்காரர்களுடைய பேக்கை அவர்கள் எடுப்பார்கள். And there shall be great salvation all over India. அப்பொழுது இந்தியா தேசம் முழுவதும் பெரிய ரட்சிப்பு And உண்டாகும். every streets and every villages shall be called by the name of our Lord and Savior Jesus Christ. அப்பொழுது எல்லா சாலைகளிலும் தெருகளிலும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்ற சத்தம் தொனிக்கும். And no man can come against the name of the Lord. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்திற்கு விரோதமாக And ஒருவரும் every வர knee shall முடியாது. bow and எல்லா every tongue கால்களும் shall முடங்கும். confess that எல்லா Jesus நாவும் அறிக்கை Christ is செய்யும். Lord. இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று. Because the angels have come in the form of men as an evangelist. ஏனென்றால் தேவ தூதர்கள் மனிதர்களுடைய சாயலிலே ஊழியக்காரர்களை போல வந்து They சுவிசேஷத்தை come as an அறிவிக்கிறார்கள். evangelist, சுவிசேஷகர்களை போல வந்திருக்கிறார்கள். சுவிசேஷகர்களை போல And வந்திருக்கிறார்கள். many will be sent by the Lord. ஆண்டவரால் நிறைய பேர் அனுப்பப்படுவார்கள். They are the angels of God. அவர்கள் ஆண்டவருடைய தூதர்கள். We are not coming in the same power what we came back long ago, but we come in the name of the Lord and the power of the Holy Spirit. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையுடன் வருகின்றவர்களாக இருக்கிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. We come out with the new anointing and the new power of the Lord. ஆண்டவர் கொடுத்த புது அபிஷேகத்தினாலும் புது வல்லமையுடன் நாங்கள் வருகிறோம். And we shall rise up in the name of the Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் எழுந்திருப்போம். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. And every nook and corner, the name of the Lord shall be repeated. அப்போ எல்லா மூலைகளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் தொனித்துக் கொண்டே இருக்கும். Hallelujah will be repeated. அது திரும்ப திரும்ப தொனித்துக் கொண்டே And இருக்கும். again a great revival start over the streets of every place. அப்பொழுது எல்லா தெருக்களிலும் ஒரு பெரிய எழுப்புதல் Because உண்டாகும். this time the Lord has sent his angels ஏனென்றால் இந்த முறையோ ஆண்டவராகிய தேவன் அவருடைய தேவ to தூதர்களை do the ministry அனுப்பியிருக்கிறபடினாலே of the Lord. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு. Yes, Lord, we are here to do what you say. ஆமா ஆண்டவரே, நாங்கள் இங்கே நீங்க சொல்லுகிறதை செய்வதற்காக இருக்கிறோம். Yes, do as you wish, because the world is yours and everyone in this world is yours. உங்களுடைய சித்தம் எதுவோ அதை நீங்க செய்யுங்க ஆண்டவரே. ஏனென்றால் இந்த உலகமும் அனைத்துமே உங்களுடையது. Not by might, not through the strength, but through the power of the Holy Spirit. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையின் மூலமாக. Let the power of the Holy Spirit speak to the mountains. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையானது மலைகளிலே பேசுவதாக. And every nook and corner, let the Spirit of the living God move upon every place. எல்லா மூலைகளிலும் எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய வல்லமையானது அசைவாடுவதாக. ஜலத்தின் மேல் அசைவாடின தூய தேவ ஆவியானவரே, பள்ளத்தின் மேல் பலமடைய உங்க ஜனம் மேல் இறங்கி வாங்க. பள்ளத்தின் மேல் பலமடைய உங்க ஜனங்கள் மேல் இறங்கி வாங்க. இந்த ஊழியம் சாதாரண ஊழியமாக தொடங்கினது. கர்த்தருடைய சித்தத்தை செய்ய புறப்பட்டது. இந்த ஊழியம் சாதாரணமான ஊழியமாக தொடங்கினது. கர்த்தருடைய சித்தத்தை செய்ய அங்கு புறப்பட்டது. கர்த்தாவே கர்த்தாவே யுத்த நாளிலே நீரோ, கர்த்தாவே கர்த்தாவே யுத்த நாளிலே
மூடினீரோ, எங்கள் தலையை மூடினீர், எங்களை பாதுகாத்திரே. எங்கள் தலையை மூடினீர், எங்களை பாதுகாத்திரே. சுற்றி சுற்றி வரும் தேவ ஆவியானவரோ, எங்களையும் குடும்பத்தையும் பாதுகாக்க எழுப்பினரோ. சுற்றி சுற்றி வரும் ஆவியானவரே, எங்களையும் பாதுகாக்க எழுப்பினரோ. உம்முடைய சித்தத்தை செய்ய நாங்க புறப்படுவோம். உங்களின் சித்தத்தை செய்ய நாங்க புறப்படுவோம். என் பலன் இல்ல, உங்க பலத்தினாலே. என் பலன் இல்ல, உங்க பலத்தினாலே. எதிராளிகளை முறியடிக்க தூதர்களை அனுப்பினோ. உங்க சித்தம் செய்யுமே, செய்யும் செய்யும் செய்யுமே. எதிராளிகளை உங்க தூதர்களை அனுப்பினோ. உங்க சித்தம் செய்யுமே. அழகில்ல எனக்கு, நீங்க தானே எனக்கு அழகு. அழகில்ல எனக்கு, நீங்க தானே எனக்கு அழகு. உங்க அழகில் நானும் இருக்கிறேன் என் தேவனே. உங்க அழகில் நானும் இருக்கிறேன் என் தேவனே. Come on, Spirit of the living God. Lord, hallelujah. காற்றேனி எல்லா தடைகளையும் உடைக்கும் சர்வ வல்லவரே. எல்லா தடைகளையும் உடைக்கும் சர்வ வல்லவரே. உடையும் உடையும் தேவா, உடையும் உடையும் தேவா. கமான் சொல்லுங்க. வெண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்ணக காற்றே நீ Hallelujah. Hallelujah. Praise the Lord. Amen. சித்தம் நிறைவேற என்னையும் தேவ சித்தம் மக்களுக்கு மக்களை கவரும் லிலி புஷ்பம் போல் மலர்கின்றதோ. என்னையுமே என்றென்று உருவாக்குவார். சொல்லுமா. எத்தனையோ விதவைகள் திக்கற்ற பிள்ளைகள் உம்மை அழைக்கின்றதை உம் செவிகளில் நீரோ கேட்டீர் ஐயா. எத்தனையோ விதவைகள் திக்கற்ற பிள்ளைகளும் உம்மை நோக்கி கூப்பிட்டதை உங்க செவி கேட்டது. கர்த்தாவே நான் என்ன செய்யணும் என்று சொல்லி தரும் நீங்க தானே. கர்த்தாவே நான் என்ன செய்யணும்
என்று எனக்கு நீங்க சொல்லி தாரும். கை அசைத்தாலும் வாய் பேசினாலும் உம் சொல்படி நான் கேட்கணுமே. கை அசைத்தாலும் வாய் பேசினாலும் உம் சித்தத்தின்படி நான் செய்யணும். சூழ்நிலைகளை எனக்காக சாதகமாய் மாற்றிடுவி. தேவபலன் எனக்குள் பரிபூரணமாகணுமே. நீங்கதானே உங்க சித்தத்தை நீ செய்தருளும். என் மனமல்ல என் யோசனைகளின் படி நான் செய்யக்கூடாது. உங்க சித்தமே என் வாழ்நாளெல்லாம் நீங்க எழுதினபடி நான் நடக்கணும். நீ சொல்லும் இடம் நான் சென்று உங்க சித்தத்தை நான் சொல்லணும். வாரும் தேவா அழைத்தீரே என்னை உமக்காக தேவா வருகின்றேன் நான். நீங்க இன்னும் அதிகமாய் வருவீரே. வாங்க தேவா நீ சொன்னபடி நான் வருகிறேன் தேவா. இன்னும் அதிகமாய் நீர் எனக்குள் இன்னும் கிரியை செய்வீரே. என் பாதத்தில் உம் இரத்தத்தை தூதர்கள் மூலமாய் பூசிடுமே. ரத்தம் படிந்த கால்களோடே உமக்காக நடக்கணும்னா. உங்க ரத்தம் படிந்த கால்களோடே உமக்காக நடக்கணும்னா. என் பாதமோ சென்ற எல்லா இடம் இயேசுவை சொல்லும். இயேசு இயேசு என்று எல்லோரும் சொல்லுவார்கள். என் பாதமோ இயேசு இயேசு என்று சொல்லணுமே. சொன்னவர்கள் எல்லோரும் விடுதலை காண்பார்களே. அற்புதத்தை உங்க சந்நிதியிலிருந்து அவர்களுக்கு நீங்க அனுப்பணும் தேவா. அற்புதங்களை உங்க இடத்திலிருந்து நீங்க அனுப்பணும் என் ஆண்டவரே. கர்த்தாவே என் கரம் அல்ல, உங்க கரமாக நான் செயல்படவே. கர்த்தாவே என் கரமாயல்ல, உம் கரமாய் அநேகரை ஆசீர்வதிக்கணும். கலிலேயா கடலோரம் நடந்தது போல நீ நடக்கணுமே. உம் சாயலாய் உம் ரூபமாய் நாங்க மாறணுமே. கலிலேயா கடல் ஓரத்தில் நீரோ நடந்தது போலவே உம்மை போல உம் சாயலாக மாறணுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க. எதிர்ப்பு விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்தார், இன்னும் நன்மைகளை செய்வார். ஹல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. The victory and the battle belongs to the Lord. ஜெயம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம், சேனைகளாய் இருக்கிற நாம்
There's a song like this. Can you play that song? You know that song? Katar Sene. Come on. உயர்விலும் தாழ்விலும் காட்டிலும் இறை மகனேசு அதிசயமானவர் வல்லமையுள்ளவர் மாறி தொய் தெழுந்தாரே இறை மகனேசு அதிசயமானவர் வல்லமையுள்ளவர் மாறி தொய் தெழுந்தாரே கர்த்தரின் சேனையாய் நாங்கள் புறப்பட்டு கர்த்தரின் சித்தத்தை செய்து முடிப்போம் சாத்தானின் ஆட்சியை கீழே தள்ளி கர்த்தர் கொடிய நாங்க நாட்டிடுவோம் இறை மகனேசு அதிசயமானவர் மாறி தோய் தெழுந்தாரே. Come on, sing, sing, sing. ஆண்டவர் என்ற நாமத்தை நாங்க கூறி கூறி ஜனங்களை விடுவிப்போம் கர்த்தாவே நீதான் ஆண்டவர் என்று அவர்கள் வாயில் சொல்ல கேட்டிடுவோம் ஆண்டவர் நீதான் என்று அவர்களிடங்களில் நாங்க சொல்லிடுவோம் அவர்கள் வாயில் உம்மை குறித்து பாட அதை கேட்டு நாங்க மகிழனுமே. Come on, எழுப்போம். Oh, restart the power of God. Restart the power of God. Oh, Ramana Khaniya Kariyondro. வாழ்க வாழ்க அதிசயமானவர் கிருபை என்கின்ற மேகம் எழும்பி கர்த்தரின் வல்லமை குறித்து சொல்லுமே கர்த்தரின் கிருபையின் மேகத்தின் நிழலில் அவர்களுக்கு அவர் தருவார் கர்த்தரின் மேகம் எழும்பி கிருபையின் சத்தியத்தை சொல்லணுமே கிருபையின் மேகத்தில் இருந்து ஆசீர்வாதம் ஜனங்களை நோக்கி புறப்படணும். அதிசயமானவர் வல்லமை நிறைந்தவரே மரித்துரை தேர்ந்தரே. ஓ ஹல்லேலூயா. தாவீதை போல கோலியாத்துக்கு முன்பாக நாங்க நின்றிடுவோம் எங்களும் பலனால் அல்ல உங்க பலனால் நாங்க யுத்தம் செய்யுவோம் தாவீதை போல நாங்களும் கோலியாத்துக்கு முன்பாக நின்றிடுவோம் எங்க பலத்தினால் அல்ல உங்க பலத்தினாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். இந்த முறை you shall fall in the name of our Lord and Savior Jesus Christ. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினால் ஆகும். ஓ ஹல்லேலூயா.
நாட்களும் கண்மணி போல் காத்துங்களை பாதுகாத்து நடத்தினேன். நாமம் சோத்திரம். நீரின் பக்கம் இருப்பதீனால் யுத்தத்தில் நான் ஓடே வென்றிடுவேன். யுத்தம் கர்த்தருடையது. இந்த கோலியாத்தை எதிர்க்க யாரும் இல்லையோ. யுத்தம் கர்த்தருடையது. இந்த கோலியாத்தை எதிர்க்க யாரும் இல்லையோ. விருத்த சேதனமில்லாத இந்த கோலியாத் கர்த்தருக்கு முன்பாக ஏமாத்திரம். விருத்த சேதனமில்லாத இந்த கோலியாத் கர்த்தருக்கு முன்பாக ஏமாத்திரம். நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன். கர்த்தர் இன்றைய தினம் இந்த நாட்களில் உன்னை கீழே தள்ளுவார். கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய கரத்தை நீட்டுகிறதை நீ பார்க்க போகிறாய். கர்த்தர் இந்த முறை அடிக்கிற அடி நீ எழும்ப முடியாத அடியா இருக்கும் என்று கர்த்தராகிய ரட்சகரின் வல்லமையின் ஆவியை கொண்டு, கர்த்தருடைய ஆவியை கொண்டு நான் பேசுகிறேன். நான் என்னுடைய பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய வல்லமை கொண்டு, கர்த்தருடைய வாயின் வார்த்தை கொண்டு, கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை கொண்டு, கர்த்தரால் சொல்லப்படுகிற வார்த்தையின் மூலமாக கர்த்தர் பேசுகிற வார்த்தை நான் பேசுகிறேன். ஓ ரபாக்கா நீ கிரியோந்துரு. யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து சாத்தானை கீழே தள்ளி, சாத்தானை கீழே மட்டங்கடித்து, நாம் இழந்த அனைத்தையும் கர்த்தர் நமக்கு மறுபடியும் கொடுக்கிறதை நம்முடைய கண்கள் கண்டு நாம் சொல்லுவோம், உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. எந்தெந்த இடங்களிலே சாத்தானை பிடிச்சு வச்சிருந்தாயோ எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி கர்த்தர் யுத்தம் செய்து சாத்தானை மட்டங்கடித்து எல்லா இடங்களிலும் from all troubles I shall deliver you. He shall call upon me. நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை அவரை நோக்கி கூப்பிட வைத்தார். என் வாயை திறக்க செய்த ஆண்டவராக கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நானாக அல்ல, என் வாயை திறக்க செய்த கர்த்தரால் என் வாயை நான் திறந்து நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு மறு உத்தரவு அள்ளி செய்யும்படி அவருடைய சித்தம் இருந்தபடினால் அவரை நோக்கி கூப்பிடும்படி சொன்னார். நான் கூப்பிட்டேன், அவர் மறு உத்தரவு அள்ளி செய்தார். என்னை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் நிற்க வைத்தார். சாத்தானை அடிக்க வைத்தார். கர்த்தரை அடித்தார். தேவ தூதர்கள் சேனையோட வந்து எழும்பி நின்று கர்த்தரின் ஆராதனை பாட்டை பாடினார்கள். சாத்தான் மட்டங்கடிக்கப்பட்டு கீழே விழுந்து முகங்குப்புற விழுந்து ஓடி போகிறதை கர்த்தருடைய கண்கள் கண்டு கர்த்தர் சொல்லுவார், ஓ என் இருதயம் களி கூர்ந்தது. இது நிமித்தமாக உன் சந்ததியின் 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 என்னுடைய வல்லமையை நான் விளங்க செய்வேன் என்று கர்த்தராகிய தேவன் கர்த்தருடைய ஆவியை கொண்டு கர்த்தர் இந்த நாளில் சொல்லுகிற வார்த்தையை அவர் நிலைநிறுத்துவார். ஒரு போதும் குறைவுள்ளவர்களாய் அவர்கள் இருப்பதில்லை, ஒரு போதும் வியாதி உள்ளவர்களாய் அவர்கள் இருப்பதில்லை, ஒரு போதும் மடிந்து போவதில்லை. நான் இது நிமித்தமாக உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை பெருக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I'll multiply the blessings which has been kept for you in multiplication. I shall not have it, but I will multiply it. அப்போது கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானுடைய வல்லமை கொண்டு கர்த்தரனை பார்த்து ஒரு பாடலை பாட சொல்லுகிறார். ஆறுதலை ஆவாந்திரத்தில் தண்ணீர்களை வனாந்திரத்தில் காடுகள் மலைகளிலே அவனுடைய நாமத்தை சொல்லப்படாத இடங்களிலே
அவருடைய நாமம் சொல்லப்படும். காய்ந்த நிலத்தில் நீரூற்றென்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமம் பாய்ந்து பாய்ந்து வரும்படி செய்வார். நிலத்தில் நீரூற்றுகளை பாய்ந்தோட செய்வார். நிறைய பேரு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வாங்க. அவங்க இழந்த அத்தனை ஆசீர்வாதங்களும் திரும்ப அவங்களுக்கு தேடி வரும். கர்த்தர் சாத்தானை ஏன் உடைக்க சொல்ல தெரியுமா? சும்மா போய் உடைச்சிட்டு வர சொல்லல. அவன் அத்தனை பேருடைய ஆசீர்வாதத்தை பிடிச்சு அந்த நீரூற்றுகளை தடை பண்ணி வச்சிருந்தான். அந்த தடையை உடைச்சு அந்த கல்லை புரட்டி போட்டு அந்த நீரூற்றை கர்த்தருடைய ஜனங்க பக்கமாக திரும்பும்படி செய்வார். நிலத்தில் நீரூற்றுகளை சும்மா ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் அனுப்புறாருன்னா அவருக்கு தெரியாம அனுப்புகிறது அல்ல. சும்மா அனுப்ப மாட்டாரு. இது சாத்தானுக்கு தெரியும். இவர் சும்மா அனுப்ப மாட்டாரு. இவர் ஏதோ காரியத்தை செய்ய போகிறாரு. நான் பிடிச்சு வச்சிருக்கிற அத்தனை பேருடைய ஆசீர்வாதங்களை நான் விடுபடி செய்வார் என்று அவனுக்கு தெரியும். பேசாத ஜனம், கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட ஜனம், அவங்களுடைய அத்தனை ஆசீர்வாதத்தை சாத்தான் பிடிச்சு வச்சிருந்தான். அத்தனை ஆசீர்வாதத்தையும் ஒரே அட்டில அவன் விடுவான். அது அப்படியே வரும். மலை மேல இருந்து இறங்கி வரும். யார் யாருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கிடைக்கும். இதை யார் எங்களுக்கு கொடுத்தான்னு கேட்பாங்க. அதை கொடுத்தது கர்த்தர். நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டல. இத சாத்தான் பிடிச்சு வச்சிருந்தான். கர்த்தர் அதை உடைச்சார். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை உடைச்சார். உடைத்து கர்த்தர் நீங்க என்ன சுதந்திரிக்கிறோமோ கானான் தேசத்தை சுதந்திரிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்த அந்த தேசத்தை நீங்க சுதந்திரிக்க விடாதபடி தடை செய்து வைத்தது சாத்தானை முறியடிச்சு கர்த்தருடைய ஜனமாக இஸ்ரவேலர்களை கானானுக்குள்ள பிரவேசிக்க செய்வார். ஊழியக்காரங்க பைத்தியக்காரங்க இல்ல. யுத்தத்துல போய் தைரியமா நிக்கிறதுக்கு கர்த்தர் அனுப்பினார்னா கர்த்தருடைய நாமத்தை கொண்டு அவங்க போவாங்க. என்ன வந்தாலும் அவங்க பயப்பட மாட்டாங்க. ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்லிக்காரு, நான் உன்னோட இருப்பேன், நான் யுத்தம் செய்வேன், நான் ஜெயிக்கிறவராகவே இருப்பேன். இந்த நிலத்தில் நீரூற்றுகளை பிள்ளைகளே, இந்திய தேசத்தை நிறைய ஆசீர்வாதங்களை சாத்தான் பிடிச்சு வச்சிருக்கான். அவர்கள் தங்களுடைய ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமான தேசத்தை சுதந்திரிக்க கூடாதபடி சாத்தான் பிடிச்சு வச்சிருந்தான். ஆண்டவர் ஆராதிக்க விடல. அதுக்காக தான் மோசே அனுப்பினார் கர்த்தர். இன்னைக்கு மோசே இல்லையா? இருக்காங்க. கர்த்தர் அவர்களை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. காய்ந்த நிலத்தில் நீரூற்றுகளை நம் கர்த்தரே. ஹல்லேலூயா. நீரூற்றுகளை வேகமாய் பாய்ந்தோடும் நதியை போல
நான் சமாதானத்தை வேகமாய் பாய்ந்தோடும் நதியை போல ஐஸ்வர்யத்தால் நிரப்பிடுவார் முதிர் வயது வரை சுமந்திடுவார் ஐஸ்வர்யத்தால். ஆமென். Hallelujah. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ராப்போச்சத்து நேரம். ராப்போச்சத்துக்கு நேரம்